சாமுண்டீஸ்வரியை தீர்த்துக்கிட்ட நீ ரொம்ப கஷ்டப்படணும். அப்படியா? அதையும் பார்த்துடலாம். வர வழியிலேயே ஒரு செங்கல் சுடை பார்த்தேன். அதில் வச்சு எரிச்சே அந்த லேடி கதையை முடிச்சிடலாம். அப்போதான் ஒரு போன் கூட மிஞ்சாது. நம்ம மேலேயும் யாருக்கும் டவுட் வராது. அப்படின்னா நீ ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. யா சிவனாண்டி, what do you think? நாளைக்கு அந்த லேடியை ஒரு லோன்லி பிளேஸுக்கு வர வைக்கணும். அது உங்க பொறுப்பு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல டேனி, வரும்போது தெளிவான பிளானோட தான் வந்திருக்கேன். அதனால தான் பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். சரி, நாளைக்கு காலையில சாமுண்டீஸ்வரிய ஒரு தனி இடத்துக்கு வர வச்சிடுறேன். மிச்சத்தை நீ பார்த்துக்கணும். Okay, Sunanji. I'll leave now. Okay. We'll see you tomorrow. Bye, Chitappa. Bye bye, Daddy. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நடத்தலான் இருக்கேன். நீங்க வந்து என் குழந்தைக்கு பேர் வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. அது உங்கள மாதிரியே என் குழந்தை தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து பேர் வைக்கணும். இது பாருங்க, இப்பெல்லாம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறதே இல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறது தான் சரியா இருக்கும். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் குழந்தை உங்களை மாதிரி வளரணும்னு எனக்கு ஆசை. நீங்க மறுக்காம வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு என் குழந்தைக்கு பேர் வைக்கணும். அம்மா, அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்கம்மா. அத்தை, உங்க அருமை பெருமை தெரிஞ்சு கூப்பிடுறாங்க. ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நல்ல பேரா வைங்க. குழந்தை உங்களை மாதிரியே வளர்ந்து பேரும் புகழோட வாழட்டும். அம்மா, கோவில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறீங்க, லேடிஸ் கிளப் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறீங்க. இதுல கலந்துக்க ஏமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவங்க ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்கம்மா. என் வீட்லயே எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா நான் வரேன். ஃபங்க்ஷனை எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? 10 மணிக்கு வச்சிருக்கேம்மா. சரி, அட்ரஸ் சொல்லுங்க. அம்மா, அம்மா. ரேவதி, அத்தை இப்பதான் பக்கத்து ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. அஷிஷு, அம்மா காலையில ரூமுக்கு வந்தப்போ அங்கே போனை வச்சுட்டு போயிட்டாங்களே. ஐயோ ஐயோ, அம்மா கிட்ட போன் இல்லனா எல்லா வேலையும் கெட்டு போயிடுமே. மாமா, நீங்க அம்மா கிட்ட போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி, குடுமா. ஸ்வாதி, மாமாவை எதுக்கு தொந்தரவு பண்ற? அம்மா போயிருக்கிற அந்த ஃபங்க்ஷனு அந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் நான் ஆபீஸ்க்கு போவேன். அதனால நானே கொடுத்துறேன். உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட போதுமா? நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா, நானே அம்மாட்ட கொடுத்துறேன். சரி, ரைட். பார்த்து பத்திரம். ரேவதி, நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். இல்லங்க, நான் வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் டிராப் பண்றேன். ஹலோ, நீங்க வந்ததுல இருந்து இந்த வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கீங்க. அதான் அவங்களே போறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? நீ போமா. ஹலோ, இங்க பாருங்க, ரேவதி நான் கட்டிக்க போற பொண்ணு. நான் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு குறுக்குல வரீங்க? இங்க பாருடா, ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள விட்டுறணும். தேவையில்லாம அவங்கள வற்புறுத்த கூடாது. புரியுதா? ரேவதி, நீ போமா. சரி மாமா. இந்த வீட்ல யாரும் குடியிருக்கிற மாதிரியே தெரியலையே. என்னமோ தப்பா இருக்கு. வா சாமுண்டீஸ்வரி, உனக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கலன்னு பாக்குறியா? நாங்க எப்படி இங்கன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி உன்னை இங்க வர வச்சதே நாங்க தான். அட, இங்க குழந்தை யார் தெரியுமா? தோ என் சித்தப்பா தான். எங்கள மாதிரி நீ உள்ளூர் ஆளுங்களை ஏமாத்தலாம், ஏன் வெளியூர் ஆளுங்களை கூட ஏமாத்தலாம்.
அதனாலதான் இந்த தடவை வெளிநாட்டுல இருந்து ஆளை இறக்கியிருக்கேன். டேனி, கம் ஹியர். சாமுண்டீஸ்வரி, இந்த டேனி சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. உடல் பலம், மூல பலம் எல்லாம் இருக்கிறவன். இவனை எல்லாம் நீ ஏமாத்த முடியாது. அவ்வளவு ஏன் உன் டிரைவர் மாப்பிள்ள வந்தாலும் அவனையும் இவன் பந்தாடுவான். உன் ஆயுசு இன்னையோட முடிய போகுது. சந்திராவை என்கிட்ட இருந்து பிரிச்சல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாய் வீரவசனமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னையோட உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன். டேனி, டோரை க்ளோஸ் பண்ணு. ஹே, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நாங்களும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, அம்மா, எழுந்துங்கம்மா. அம்மா, அம்மா, இங்க பாருங்கம்மா. டேய், என் அம்மாவை என்னடா பண்ணீங்க? ஏன் மயக்கமா கிடக்குறாங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க.